World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் டூரிசம் பயனாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவல்லமில் பித்ரு தர்ப்பண பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ திருவல்லம் பரசுராமர் சேத்திரத்தில் தர்ப்பணம் பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா ஃபேமிலியில் அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க, விபத்தில் இறந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த இடத்துல போய் தர்ப்பணம் பண்ணும்போது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். நிறையா ஃபேமிலியில் இயற்கை மரணம் அடைஞ்சவங்களுக்கு கூட தர்ப்பணம் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ரொம்ப வருஷமாக தர்ப்பணம் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க ஒரு முறையாவது திருவல்லம் பரசுராமர் சேத்திரத்தில் தர்ப்பணம் பண்ணுறது ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் பண்ணணுன்னு கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொடுக்கலாம், உங்கள் நண்பர்களும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் யார் இறந்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த தர்ப்பண பரிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜூலை முதல் சனிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். ஸோ இந்த மாதிரி பல சிறப்பான விஷயங்களை நம்ம பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த திருவல்லம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 கோயில் நம்ம தரிசனம் பண்ணணும். திருவல்லம் பரசுராமர் சேத்திரத்தில் பரிகாரம் பண்ணிவிட்டு திருபாதபுரம், திருவனந்தபுரம் இந்த 3 இடத்துலையும் நம்ம தரிசனம் பண்ணி முடித்தாதான் அந்த பரிகாரம் முழுமையடையும். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் பண்ணணும்னு சூழலில் இருக்கீங்களோ அவங்க தாராளமாக அதில் கலந்துக்கலாம். மேலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் மாந்தி, சந்திரன் மாந்தி, சூரியன் ராகு, சந்திரன் ராகு, தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க, விஷ்கம நாம யோகத்தில் பிறந்தவங்க, வியாதி பாத நாம யோகத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு இயற்கையாகவே இந்த ஆத்ம தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆத்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்தலத்தை பயன்படுத்தி பரிகாரம் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கீங்களோ, இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, நம்ம டூரிசம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.